ஹலோ நண்பர்களே, அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றமான போர் நிலைமைக்கு தற்போது ஒரு முக்கிய திருப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளும் 2 வார தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒப்பந்தமானது ஈரான் முன்வைத்த 10 அம்ச அமைதி திட்டத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கியுள்ளது. அந்த 10 அம்சம் என்னன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். முதலாவதாக, போர் தாக்குதல்களை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் ஈரானை தாக்கவே கூடாது. இந்த சீஸ்ஃபயரை லெபனான், ஹெஸ்பெல்லா அந்த கண்ட்ரியும் சேர்க்க வேணும். ஈரானுக்கு விதிக்கப்பட்ட அனைத்து அமெரிக்க தடைகளையும் நீக்க வேண்டும். ஈரானின் கூட்டணி நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தடைகளும் நீக்க வேண்டும். ஹார்மஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்பாட்டில் பாதுகாப்பான கடற்பாதை விதிகளுடன் மீண்டும் திறக்கப்படும். ஹார்மூஸில் கடந்து செல்லும் கப்பல்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்க ஈரானுக்கு அனுமதி வேண்டும். அந்த கட்டண வருவாயின் ஒரு பகுதியை ஈரானின் மறுசீரமைப்பு மற்றும் போர் சேதத்திற்கு பயன்படுத்துவதாக ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. ஹார்முஸ் வரி செலுத்தல் வருவாயை ஓமனுடன் பகிர்ந்து கொள்வது. லாஸ்ட் பாயிண்டாக, அணு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான தூதரக பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டும். இந்த 10 நிபந்தனைகளையும் கேட்ட ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 10 டீலும் பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற நடைமுறை திட்டம், ஆனால் இது நிரந்தர ஒப்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வெறும் 14 நாட்கள் தற்காலிக சீஸ்ஃபயர் மட்டுமே. இந்த 2 வாரத்துல என்ன முடிவு வருது என்பதுதான் உலகம் முழுவதும் கவனிக்கப்பட்டு வருகிறது. ட்ரம்ப் இந்த சீஸ்ஃபயர் அறிவிச்ச உடனே ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றத்தோட தொடங்கி இருக்குங்க. அதே மாதிரி குரூட் ஆயில் $10 முதல் $15 வரை குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கோல்ட் அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால அந்த ரேட்டும் ஏறி இருக்கு. மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 வாரத்துக்குள்ள 10 டீலுக்கும் ட்ரம்ப் தலையை சேர்ப்பாரா, இல்ல ஈரான் ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரிய போறாரா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெளிவுபடுத்துங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வைரல் விளக்கம். நான் உங்கள் வைரல் ப்ரோ. நன்றி.